ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிராமத்து பொண்ணு உஷா பேசுகிறேங்க. வாங்க எல்லாம் சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் இட்லி இட்லி கத்திரிக்காய் சட்னி, சுட சுட கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாம் போட்டு கடைஞ்சோம். எப்படி இருக்குன்னு தெரியல, இருங்க அம்மா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க, இல்லை திட்டுவாங்க. ஹாய், நல்லா இட்லி கத்திரிக்காய் சட்னி. சரிங்களா? இதை தவிர இவளுக்கு எதுவுமே வைக்க தெரியாது. இல்லைங்க, தக்காளி குழம்புலாம் வைக்கலாம். இன்றைக்கி என்னமோ எங்களுக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கடையின்னு தோணுச்சு, அதனால் கலந்தாங்க. இது வந்து கோதுமை தோசைக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்க, பிள்ளைகளெல்லாம் வருவது உட்காந்துட்டாங்க. அப்படியே போகிறவனே நவஞ்சிங்கன்னா அடிதான் மொட்டை வேட்டம் தாட்டி விடும். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயே சொல்லுங்கள், கழுவி கழுவி ஊற்றுங்க. இல்லை உன்னால் முடிஞ்சால் இந்த ரெசிபி செய்யுன்னு சொல்லுங்கள், நாங்கள் ஒரு நாள் செய்கிறோம். ஓகேவா? ஒன்று உங்கள் வீட்டில் என்னென்னு சொல்லுங்கள், இல்லை எங்களாட்ட செய்யறதுனா செய்யுங்க. எங்கள் அம்மா அப்படித்தாங்க, அதுக்காதீங்க. இட்லி பூவாட்டு இருக்குது, சட்னி சரியில்லை. வேணா நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்க, சந்தேகம் தான். நேராக கிளம்பி வாங்க, நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி கிளம்பி வாங்க. நாளைக்கு 2 இட்லி சாப்பிட்டு போகலாம். 2ன்னா 4 10 சாப்பிட்டு போகலாம். வாங்க, வரீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. சரியா? நிறைய கமெண்ட் வர்றதில்ல. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதோ நீங்கள் சொன்னால் தானே எங்களுக்கு ஆதரவாக இருக்குது, வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. வீடியோ போடுவோம், இன்னும் நிறைய போடுவோம். கொஞ்சம் எங்களுக்கு இன்னொரு வாரம் போச்சுன்னா நல்ல நல்ல வீடியோ போடுவோம். வெயிட் பண்ணுங்க. ஆத்தாளுக்கு கொஞ்சம் டிப்ரெஷன், அவ்வளோ. ஆமாம், அம்மாவுக்கு டிப்ரெஷனாக இருக்குதுங்க. அம்மா அந்த டிப்ரெஷன் கிளியர் ஆனோன்னா வீடியோ போடுறாங்க. அம்மா வீடியோ போடுறோம். வைத்தியம் சாமி பற்றி நிறைய சொல்கிறாங்களம்மா. சரிங்களா? சாமி கதையெல்லாம் கேள்விப்பட்டுருக்குறீங்களா? பண்ணாரியத்தா கதை அதெல்லாம் சொல்லுவாங்களம்மா. சொல்லுவாங்களாமா? இல்லை, சொல்லுவாங்கன்னு சொல்லு. எங்கள் அப்பா இருந்திருந்தாருன்னா இந்நேரம் ஜம்முன்னு இருக்குங்க. சரிங்களா? எங்கள் அப்பா இல்லை, 2 வருஷம் ஆக போகுதுங்க அவர் போய். அவர் இருந்தாருன்னா ஜம்முன்னு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கதை சொல்லுவார். கேட்க கேட்க அவ்வளோ நல்லா இருக்குது. அவர் பேர் மயில்சாமிங்க. அவர் இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி அவ்வளோ நல்லா இருக்குது எங்களுக்கு. சரிங்களா? அவர் எங்களோட உட்காந்துட்டு அவர் வீடியோக்கெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுவார். அன்றைக்கெல்லாம் இந்த பண்ண தெரியல எங்களுக்கு, அப்போல்லாம் தோணுல, தெரியலைங்க இதை பற்றி. சரிங்களா? நாங்கள் எங்கள் அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நாங்கள் பண்ணுறத விட எங்கள் அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. எங்கள் அம்மாவை தான் திட்டிகிட்டே இருப்பாருங்க அவர் அப்பப்போ. ஏம்மா? அது எங்களுக்குள் உள்ளது, அவங்களுக்குள்ள உள்ளதுங்க அம்மா. அதனால் நம்ம தலையில் உள்ளது. சரிங்களா? அன்பா திட்டுவார், அப்புறம் வாடாம்பார். ஆனால் அவர் வேலைக்கு போனால் அம்மாக்கோசரமே போவாருங்க. போயிட்டு அம்மாவுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுப்பாரு. நீங்களும் உங்கள் வீட்டில் அப்படி தானே? இப்போ வாங்கி கொடுக்குறக்கு ஆள் இல்லை, அனாதையை உட்காந்துக்கிறேன். பார்த்துக்கங்க, வாங்கி கொடுக்க ஆள் இல்லையம்மா. அப்போல்லாம் விலைவாசி கம்மியாக இருந்தது. எங்கள் அப்பா 1 லோடு 2 லோடு போனாருன்னா அவர் ஆக்டிங் தான் போவாருங்க. 1 லோடு 2 லோடு போனார்னா அம்மாவுக்கு வேணுங்கிற வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. அப்போ எங்கள் அப்பா எங்கள் அம்மா கம்முன்னு விடு, நீங்கள் திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. சரிங்களா? அப்பாவுக்கு குழந்தை யாருன்னா நான் தான். பசங்களெல்லாம் அவருக்கு பிடிக்காது. எனக்கு மட்டும்தான். பசங்களெல்லாம் பிடிக்காதுங்க, அம்மா மட்டும்தான் பிடிக்கும். பசங்களெல்லாம் கழுவி ஊற்றுவார். நான் தான் செல்ல குழந்தை, அதனால நான் கேட்குறது
வாங்கி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லையே. அப்பப்போ என்னை திட்டுவாருங்க. ஆனால் எங்கே போனாலும் நானும் எங்கள் அப்பா தான் போவோம். மேக்ஸிமம் எங்கள் அம்மா டாக்கா கொடுத்துட்டு நாங்கள் 2 பேரும் லாட்டரி சீட்டு வாங்க போவோம். எங்கள் அம்மா காட்டுக்குள்ளே மிளகா உரைச்சிட்டு இருப்பாங்க. 2 பேர் டீ வாங்கிட்டு வரேன்ட்டு போவோம். ஆனால் டீ வாங்க மாட்டாங்க, லாட்டரி சீட்டு வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வருவோம். நீங்கள் இந்த மாதிரி போயிருக்கிறீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் அம்மா எங்கடா போனீங்கன்னு அப்புறம் கேட்டால் நாங்கள் லாட்டரி சீட்டு வாங்க போனோம் அப்படிம்பாங்க. அதுக்குள்ளே அம்மா மிளகா பொரிச்சிருவாங்க. வேலை செய்யறதுக்கு மூட போட்டு ஓடுறது. எங்கள் அப்பா இருந்திருந்தாருன்னு வைங்களேன், அவ்வளோ நல்லா இருக்கு. எங்கள் அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எதுக்கிட்ட அவரும் எங்களை திட்டுவார், நானும் அவர் திட்டுவேன். ஏப்பா உனக்கு கம்முனே இருக்க மாட்டேன்ப்பாம்பே. அவரே என்னை கழுவி ஊற்றுவார். ஆனால் அடுத்த செகண்டு வா சாப்பிட்லாம் அப்படிம்பாரு. நான் சாப்பிடாம உட்காந்தாலும் வா சாப்பிட்லாம் வாம்பாரு. அம்மாலாம் என்னை கண்டுக்காதுங்க, எங்கள் அப்பா தான் எனக்கு திட்டிட்டு அது கோயாலக்கா சாப்பிடவே மாட்டேங்கிறா, வாழை குரத்தி வாழை குரல அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாரு. அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ கூட எங்களெல்லாம் ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்டோமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவரே சாப்பிடுவார் தெரியுங்களா. அவரால் கொஞ்ச நாள் சாப்பிட முடியாமல் இருந்தது, தனியாக மதம் குடித்தார். இருந்தாலும் வந்து சட்டியெல்லாம் திறந்து வைப்பார், என்ன செஞ்சுருக்குறாங்க அப்படின்னு. எங்களுக்கு அந்த மாதிரி கேட்குறக்கெல்லாம் ஆள் இல்லை. நாங்களே என்ன சாப்பிட்டுக்கலாம், நாங்களே செஞ்சுக்கலாம், வேண்டாம்னா விட்டுலாம் படுத்துக்கலாம். 9 மணி 10 மணிக்கெல்லாம் சாப்பிட்லன்னா சத்தம் போடுவாருங்க வந்து, இன்னும் என்னெல்லாம் பண்ணுறீங்க அம்மாளும் மகளும்பாங்க. இப்படியெல்லாம் எங்களுக்கு சொல்கிறதுக்கு இனி ஆள் இல்லை, கேட்குறக்கும் ஆள் இல்லைங்க. சாப்பிட்டியாரும் கூட கேட்குறக்கு ஆள் இல்லாமல் இருக்கிறோம். நானும் அம்மாவை கேட்டுக்கோணும், அம்மா என்னை கேட்டுக்கோணும், அப்படி தான் உட்காந்துட்ருக்குறப்போ. பசியானா சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா கம்மனு பாருங்க தலைவன் எடுத்து போட்டு படுத்துக்கலாம். ஏன் டிஷ் பார்த்தா உங்களுக்கு யார் யார் பிடிக்கும், அப்பாவுக்கு பிடிக்குன்னு ஒரு கமெண்டில் சொல்லுங்கள், லைக் போடுங்க. முக்கால்வாசி பிள்ளைகளுக்கு அப்பா தான் பிடிக்குங்க, பசங்களுக்கு தான் அம்மாவை பிடிக்கும். அது பெரிய வீட்டில் பெரிய பசங்களுக்கு தான் அம்மாவை பிடிக்குதுங்க. சரிங்களா? உங்கள் வீட்டில் யாராவது அந்த மாதிரி இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அம்மா டிப்ரெஷன் முடிஞ்சுன்னா எங்கள் அம்மா நல்ல நல்ல கதையெல்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, பை பை சொல்லிடுங்க. பாய்.